நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம், ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணாதான் என்னால் வந்து 100% ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து என் மனதுக்கு கிடைக்கும், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிறது நம்மளுடைய தவறான புரிதல். அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களில் கவன சிதறல்கள் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம ஒரு ஃபிட்னஸ் லெவலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன். ஆனால் அதனுடைய எண்ட் ரிசல்ட் மட்டும் எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? அது ஒரு தவறான புரிதல். அதே மாதிரி நம்மளுடைய கோல் எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம், ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் அதை பண்ணுறேன், ஆனால் நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுவும் தவறான புரிதல். இல்லை, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்றைக்கி ஒரு ட்ரிப் போகிறேன், ஒரு வெக்கேஷன் போகிறேன், அன்றைக்கி எனக்கு பிடித்தமான ஒரு சீனரிலாம் நான் வந்து கேப்சர் பண்ணுறேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னா அது பாசிபிள் வந்து கிடையாது. அதற்கான முயற்சிகளை வந்து நம்ம எவ்ரிடே டே டு லைஃப்பில் ஒரு 1% அதற்காக ஒரு நேரம் ஒதுக்குங்க அப்படிங்கிறதான். ஸோ இவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, ஸோ உங்களுடைய கோல் என்னவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எவ்வளோ ஒரு டைட் ஷெடியூலில் இருந்தாலும் ஒரு 1% அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்து செயல்முறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். ரொட்டீனில் கொண்டுட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் உங்களை ஒரு ஹைலி ப்ரொடக்டிவ் பர்சனாக லாங் ரனுக்கு எடுத்துகிட்டு போகும். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரியான ஒரு 1% நம்மளுடைய பெட்டர் ஹேபிட் நம்ம போடும் பொழுது, ஸோ வருஷத்தில் பார்க்குறப்போ 37% டைம்ஸ் உங்களை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக உங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதான். ஸோ கன்வர்ஸ்லி நீங்கள் வந்து ஒரு பேட் ஹேபிட் ஒரு 1% ஈவன் தோ நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து ஒரு பேட் சாய்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஏதோ ஒரு 1% வந்து பேட் சாய்ஸ் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா, நேரத்துக்கு தூங்குறதில்லை, நேரத்துக்கு எழுந்திருக்கிறதில்ல, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பேட் சாய்ஸஸ் தான். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு நம்ம விடுறோம் இல்லையா? ஈவன் தான் அது ஒரு 1% ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து 0 லெவலுக்கு எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் டெய்லி 1% நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கவனம் செலுத்தணும். ஸோ இதுலலாம் நம்ம கவனம் செலுத்தாதனால தான்